நம்ம என்ன பண்றோம்? கை தட்டி சிரிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓடி போய் என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். இந்த சுப்பிரமணியபுரம் அந்த டிவிஎஸ் டோல்கேட்ல அங்க ஒரு பெரிய கோழி வண்டி லாரி வந்து இப்படி வண்டி திரும்புது பெட்ரோல் பங்க்ல. அங்க ஒருத்தர் அந்த இதுல இருந்து பரோட்டா கடைக்கு எய்த மாதிரி வாங்குறதுக்கு அப்படி போறாரு. இந்த டேர்னிங்ல வண்டி திரும்புது. அந்த லாரி வந்து அந்த அவர் அடிச்சிருச்சு. லாரிக்காரனுக்கு தெரியாது இவர் அடி வாங்கினது. ஏன்னா கருப்பா இருட்டா இருக்கு அந்த இடம். இவர் கீழே விட்டாரு, ரத்தம்லாம் போயிட்டு இருக்கு. நான் காரை நிப்பாட்டிட்டு நானும் பரோட்டா வாங்க நிக்கிறேன் லெஃப்ட் சைட்ல. ஓடி போய் கார்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இது பண்ணி உடனே 108க்கு ஃபோன் அடிச்சு வர வச்சு எல்லாம் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிச்சுட்டோம். அந்த டைம்ல பாருங்க, ஒருத்தவங்க வாயா நடு ரோட்ல கிடக்குறாரு, ஒருத்தர் நான் போயிட்டேன், ஒருத்தர் செக்யூரிட்டி அங்க நிக்கிறாரு. நிறைய பேர் எல்லாம் பாக்குறாங்க, யாருமே வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்புறம் நான் ரொம்ப சத்தம் போட்டு வாயா தூக்கி ஓரத்துல போடலான்ட்டு ஓரத்துல போட்டு அப்புறம் 108க்கு அடிச்சு அப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? சிரிக்க. பிசாசு தான் சிரிப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள் கீழே விழும்போது யார் கை தட்டி சிரிப்பா? பிசாசு. இதான் வேலை அவனுக்கு. அவன் கூடயே இருப்பான், அவன் பக்கத்திலேயே இருப்பான், அவன் பின்னாடி உட்காந்துருப்பான், தோல் மேல ஏறி உட்காந்துட்டு கலக்கலன்னு சிரிச்சிட்டு இருப்பான். அவனை நீங்க இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவனை நீங்க என்ன பண்ணணும்? இனம் கண்டுக்கணும். இவன் நான் என்னை ஏமாத்துறதுக்காக தான் இருக்கான். நான் துன்பத்துல இருக்கும்போது என்னுடைய நண்பன் வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொல்லுவானா? அவன் நினைச்சண்டா நீ கீழே விழுவ நினைச்சண்டான்னு சொல்றது யார்? நல்ல நண்பனாவன்? கெட்ட நண்பனாதான் இருக்க முடியும். ரால்டன் வந்து கீழே விழுவான் அப்படின்னா நம்ம அவன் கீழே விழுந்தான்னு சிரிப்போமா? என் பிள்ளை கீழே விழுந்துட்டான், நம்ம போய் ஓடி போய் என்ன பண்ணணும்? நம்ம தூக்கணும். நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் அப்படிதான் என்ன பண்ணணும்? அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரை பிடிச்சுக்கணும். ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் இருப்ப. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் இருந்தேன்னா கண்டிப்பா நீ படிக்கிற படிப்புல நம்பர் 1 இருப்ப, நீ விளையாட்டுல நம்பர் 1 இருப்ப, மியூசிக் வாசிக்கிற நம்பர் 1 இருப்ப, ஆர்ட் பண்றதுல நம்பர் 1 இருப்ப. எனி பர்ஃபார்மன்ஸ், இந்த உலகம் உன்னை எதிர்பார்க்கிற எல்லா பர்ஃபார்மன்ஸ்லயும் நீ என்ன பண்ணுவ? நம்பர் 1 இருப்ப. கடவுள் வந்து அவரை நம்ம பிடிச்சுக்கணும். நியாயத்தின்படி நம்ம நடக்கணும். சொல்லி செய்யறது கிடையாது கீழ்ப்படிதல். சொல்லாமலே இது என்னுடைய கடமை என்று நாம் என்ன பண்ணணும்? அதை நம்ம அந்த எல்லா ஆயுதத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? போட்டுக்கணும். சத்தியத்தை கையில எடுத்துக்கணும், நீதியை கையில எடுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணும்? சமாதானம் பண்ற அந்த ஆயுதத்தை கையில எடுத்துக்கணும். ரட்சணியம் தலை சீராவை கையில எடுத்துக்கணும். வேத வசனத்தை நீங்க என்ன பண்ணுவோம்? கையில எடுத்துக்கணும். இப்படி நம்ம ஆண்டவரோட கூட இருந்தோம்னா, நம்ம ஆண்டவரோடு இணைந்து நம்ம வாழ்ந்தோம்னா, ஆண்டவர் நம்மளை ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. நமக்கு பயம் வராது, எந்த கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாது? வரவே வராது. அதனால இந்த நாளில் கூட ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஓகே, ஆட்லி நான் ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர். ஏசப்பா, நாளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, நேரத்துக்கு வேலைக்கும் ஜெபிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. நாங்களும் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நாங்கள் வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் என்றென்றைக்குமே எங்களோட பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் வந்து சாத்தான் கிட்ட இருந்து நாங்கள் விலகி இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் எப்போதுமே உங்களோட பாதக்கடியில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் வளர்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கெட்ட நண்பர்கள் கூட எங்களை வந்து சாத்தான்கள், கெட்ட நண்பர்கள் யாரும் எங்கள் பக்கத்தில் வராதபடி பார்த்து காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் என்றைக்குமே வந்து உங்களுடைய பிள்ளையா கர்த்தருக்குள் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளை வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவன் மூலம் நல்ல பரமபிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவருக்கும் மாலை நேர தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.